பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அமோகமான வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பதோடு லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு இனி ஆட்டத்தில் வெற்றி உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அறிவின் அதிபதியாகவும் கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் கொண்டிருப்பவராகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் மிக வலுவாக சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் நுழைந்திருக்கிறாருங்க. மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் வலுவாக நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக அங்கு செவ்வாய் உச்ச பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அவரது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி அவரை நட்பு கிரகமாக பார்ப்பதால் தான் அமோகமான வெற்றி உங்களுக்கு உறுதியாகவே லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் புதனினுடைய சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் அவருடைய சஞ்சார நிலையை பொறுத்து இந்த வேளையில் மிக அதீத நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளாக எவையெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் இந்த வேளையில் மிக சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகளாக அமைந்திருக்கின்றன 6 ராசிகள். அது மட்டுமல்லாது மற்ற 6 ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான வாய்ப்பை அபசு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சூரியனுடன் இணைந்திருப்பதாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மகர ராசி மற்றும் மிதுன ராசி இந்த இரு ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்திலும் இருக்கிறார். இந்த இரு ராசிக்காரர்கள் மட்டும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்து காரியங்களிலும் தடை தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி கொடுத்து நல்ல அமைப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக புத்தியாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனம் நிதானம் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் எதையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்யாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வதால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. இந்த தருணத்தில் மிக வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க புதன். எனவே தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. புதனின் அமைப்பால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக புதிய முயற்சியில் ஈடுபடும் போது இதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான ஆகிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வரும். 4 திசையிலும் இருந்து லக் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மையான பல 9ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல காரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த வேலை
நிச்சயமாக அமைகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3இல் பார்ப்பதால் அனைத்து காரியங்களிலும் அடுத்தடுத்து வெற்றி உண்டு. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராகவும் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவர் சப்தமத்தில் அமர்ந்து சுபத்துப பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் விரைவாகவும் துரிதமாகவும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சிக்கல்களையும் சிரமங்களையும் எளிதில் களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு 6இல் மறைந்த புதனால் நிறைந்த யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்திருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு 4இல் இருப்பதால் நன்மை நிச்சயமாக உண்டு. சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. நினைத்ததை நினைத்தவாறே சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் பல காரியங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாண்டு அதில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைப்பதோடு குடும்பத்தில் பல சிக்கல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3இல் இருப்பதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 4 கிரகநிலைகள் லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நினைத்ததை விட தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல லாபம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே லக் அடிக்க போகிறது. தொட்டகாரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இனி ஆட்டத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு தேடி வருகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு சுப விரயம் உண்டு. அதே போன்று மகர ராசிக்காரர்களுக்கும் நிதானத்துடன் செயல்பட்டால் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. கும்பம் மற்றும் மகரம் ஆகிய இரு ராசிக்காரர்களுமே சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவு எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது நீங்கள் நினைப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல காரியங்களை வெற்றிகரமாக உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் அனைத்து ராசிக்காரர்களுமே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி உறுதியாகவே வரும்.